Hi friends, this is Nivita. In the video, 10th standard social science, page number 11, world after the outbreak of World War I and its aftermath lesson இருக்கிற லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சமரசம் பண்ணுற மாதிரி ஒரு லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே லீக் ஆஃப் நேஷன்ஸோட சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்தது. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அண்டு காம்போசிஷன், அதோட ஸ்ட்ரக்சர், அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The convenant of the league was worked out at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவினன்ட் அப்படிங்கிறது வந்து உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஓகே, உடன்படிக்கை ஆஃப் தி லீக் வாஸ் ஒர்க்டு. லீக் அப்படிங்கிறது ஒரு குரூப். வாஸ் ஒர்க்ட் அவுட் அட் த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் தான் வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரீட்டிஸ்லேயும் ஒவ்வொரு சமரசமாக ஓகே நாங்கள் வந்து இதை தரோம், நீங்கள் வந்து இதை தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரீட்டிஸ்லேயுமே வந்து வேர்ல்டு வார்க்கு பிறகு சைன் ஆன ஒவ்வொரு ட்ரீட்டிஸ்லையுமே வந்து இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம். ஸோ இது வந்து யாரால் மேட் பண்ணப்பட்டது அப்படின்னா பிரசிடெண்ட் வில்சனால் தான் மேட் பண்ணப்பட்டது. திஸ் டாஸ்க் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, இவர் தான் வந்து பிரசிடெண்ட் வில்சன். அதுக்கு பிறகு இன் ட்ராயிங் அப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் த ஐடியாஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா ப்ரிவேல்டு. ஸோ அப்போ வந்து இதுக்கான கான்ஸ்டியூஷன் வரையும் போது அந்த அரசியல் அமைப்பு, இந்த ஆர்கனைசேஷனுக்குமான அரசியல் அமைப்பு வந்து வரையப்படும் போது த ஐடியாஸ் ஆஃப் பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா வந்து எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிவேல்டுனா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீக் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 1920 ஃபார்ம் ஆச்சு. லீக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, லைக் நிறைய பீப்புளோ அல்லது நிறைய கண்ட்ரிஸோ ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு விஷயம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை தான் நம்ம லீக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 5 பாடிஸ் இருந்திருக்கு. என்னென்னலாம்னா தி அசம்பிளி, தி கவுன்சில், தி செக்ரட்டேரியட், தி பெர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி 5 பாடிஸ் வந்து லீகுக்கிட்ட இருந்திருக்கு. ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் த அசம்பிளி. ஸோ இந்த லீகில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியுமே வந்து இந்த அசம்பிளியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரி ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி த கவுன்சில் வாஸ் தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் தி லீக். ஸோ இந்த கவுன்சில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட்னா என்னது, லைக் நடைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது வந்து இந்த கவுன்சில் தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தி கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது லீகில் வந்து ஏதோ ஒன்று நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இந்த கவுன்சில் தான் பண்ணும். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாமே வந்து பெர்மனண்ட் மெம்பர்ஸாக முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஓகே, ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு ஓட் இருக்குது. Since all the decision had to be unanimous, even the small nation possessed the right of veto. அதாவது எல்லா நேஷனுக்குமே வந்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு யுனானிமஸ் ஒரே மாதிரியான ஒரு வந்து முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்மால் நேஷன்ஸ்க்கு கூட வந்து ஓட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ரைட் ஆஃப் வீட்டோ அப்படிங்கிறது இருக்குது. வீட்டோ அப்படின்னா எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் வந்து நிராகரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு செக்ரட்டேரியட்கிட்ட வராங்க. செக்ரட்டேரியட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து எங்கே சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னா ஜெனீவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் எரிக் ட்ரூமாண்ட் ஃப்ரம் பிரிட்டன். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டேரியட் ஜெனரல். ஓகேவா, சர் எரிக் ட்ரூமாண்ட். அடுத்தது த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டேரியட் வந்து வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல் இன் த கன்சல்டேஷன் வித் த கவுன்சில். ஸோ இதில் இந்த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டேரியட், இந்த செக்ரட்டேரியட்டில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாமே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, செக்ரட்டரி ஜெனரல் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இன் கன்சல்டேஷன்னா ஆலோசனை கேட்பார். வித் த கவுன்சிலை கேட்டுட்டு இதுக்கான ஸ்டாஃப் எல்லாமே போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இன்னொரு பாடி வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அடுத்தது பெர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க, ஹேகில் செட்டப் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து என்ன சொன்னாங்க,
த லீக் ஆஃப் நேஷனோட செக்ரட்டேரியட்டை வந்து ஜெனீவாவில் லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க? ஹேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல மேட் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட்டில் 15 ஜட்ஜஸ் இருக்காங்களாம். ஓகே, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அடுத்தது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், ரைட்? ஸோ அதில் வந்து செக்ரட்டேரியட் அண்ட் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் விச் இன்க்ளூடட் 4 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் வந்து செக்ரட்டேரியட் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து 4 பேர் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வரலாம். ஓகேவா? அவங்க எல்லாமே அந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லீகோட ஆப்ஜெக்டிவ் என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 2-fold ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் வந்து என்னென்னா, முதல்ல அதுக்கு வந்து வாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டில் வந்து அமைதியை நிலவ செய்யணும், அண்ட் டு ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் எஃபர்ட்ஸ். லைக் சமூக அளவில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஆப்ஜெக்டிவாக இருந்தது. த லீக் இன்டெண்டட் டு ஆக்ட் அஸ் அ கான்சிலியேட்டர். ஸோ இது வந்து இந்த என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, கான்சிலியேட்டர் மாதிரி, அதாவது சமரசம் செய்வாங்க இல்லையா, அவங்கள மாதிரி. அதுக்கப்புறம் அண்ட் ஆர்பிட்ரேட்டர்னால் நடுவர். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இந்த லீக் வந்து வேலை செஞ்சுது. அதனால் நிறைய பிரச்சனைகளை வந்து இயர்லி ஸ்டேஜஸில் இதால் என்ன பண்ண முடிஞ்சுது, ரிசால்வ் பண்ண முடிஞ்சுது. இஃப் வார்ஸ் ஷுட் பிரேக் அவுட் despite arbitration, the members should apply sanction to the aggressor, first economic and then military. அதாவது இப்போ வார் வந்து வருது, இஃப் வார் ஷுட் பிரேக் அவுட் ஆகியே ஆகணும், டிஸ்பைட் ஆர்பிட்ரேஷன், இந்த நடுவரோட இதையும் தாண்டி இந்த ஆர் வந்து வந்தே ஆகணும் அப்படின்னா, இந்த மெம்பர்ஸ் வந்து ஷுட் அப்ளை சாங்ஷன். ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து சாங்ஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னா, டு த அக்ரஸர்கிட்ட. அக்ரஸர்னால் ஆக்கிரமிப்பாளர்கிட்ட வாங்கணும். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் தென் மிலிட்ரியா. ஓகே, ஸோ அதான் இது மோஸ்ட்லி வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணும். பட் இன்கேஸ் வார் வந்து வரதா இருந்தது அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஸ் வந்து சாங்ஷனுக்கு அப்ளை அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறாங்க முதல்ல. The difficulty in achieving the objective was increased from beginning by the absence of 3 great powers, namely USA. அதாவது இதனோட ஆப்ஜெக்டிவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. என்ன அப்படின்னா, முன்னாடியே வந்து இந்த கிரேட் பவர்ஸ் லைக் யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, அது வந்து மெம்பராகவே ஆகலை. ஜெர்மனி அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃபீட்டட் நேஷனாக இருந்தது, அண்ட் ரஷ்யா. ஓகேவா? ஸோ இந்த 3 கிரேட் பவர்ஸ் வந்து முதல்ல இதில் வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு வந்து 2 இது ஜாயின் ஆச்சு, 1926 1934. அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து ரிசைன் பண்ணிடுச்சு, 1933 வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யா வாஸ் எக்ஸ்பல்டுனா என்னென்னா வெளியேற்றப்பட்டுச்சு. ரஷ்யா வந்து 1939 வெளியேற்றப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு இது சேரவே இல்லாமல் ஒரு இது வெளியே போய் அந்த மாதிரிலாம் நடந்ததுனால இவங்களால அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளியராக வந்து சொல்ல முடியல. ஓகேவா? அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லீக். இந்த லீக் வந்து என்னென்ன மாதிரியான வேலைலாம் பண்ணுச்சு அப்படின்னா, இது வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ், நிறையா சண்டைகளை வந்து 1920 1925 வரைக்கும் செட்டில் பண்ணியிருக்கு. இது வந்து 3 இஷ்யூஸை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1920 ஒரு பிரச்சனை இருந்தது, அரோசஸ் பிட்வீன் ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருந்தது. எதுக்குன்னா, ஓவர் த சாவர்ஜினிட்டினா லைக் சுப்ரீம் பவர் வந்து யார்கிட்ட இருக்குது, ஆஃப் தி ஐலாண்ட்ஸில் வந்து யாருக்கு வந்து சுப்ரீம் பவர் இருக்குது, ஸ்வீடனுக்கா ஃபின்லாண்டுக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது. ஓகே, த லீக் ரூல்டு தட் தி ஐலாண்ட் ஷுட் கோ டு ஃபின்லாண்ட். ஸோ இந்த லீக் என்ன சொல்லிச்சு, இந்த ஐலாண்ட் வந்து ஃபின்லாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு டிஸ்பியூட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த இயரில் த லீக் வாஸ் ஆஸ்க்ட் டு செட்டில் த ஃப்ரான்டியர் பிட்வீன் போலாண்ட் அண்ட் ஜெர்மனி. ஃப்ரான்டியர் அப்படின்னா எல்லை. ஓகேவா? ஸோ எங்களுக்கு வந்து எல்லை பிரச்சனையை தீர்த்து விடுங்க அப்படின்னு யார் சொன்னால், போலாண்டும் ஜெர்மனியும் வந்து அப்பர் சிலிசியாவில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல வந்து எங்களோட இது லைக் எல்லையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரிசால்வ் பண்ணிச்சு இந்த லீக் வந்து. ஓகே, 3வது டிஸ்பியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் 1925 வந்தது. கிரீஸ் இன்வேடட்னா படையெடுத்தது பல்கேரியா மேலே. அந்த லீக் வந்து ஆர்டர் பண்ணிச்சு, என்ன பண்ணிச்சு,
சீஸ்ஃபயர்னால் என்னது, போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிச்சு ஆர்டர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு பிறகு இட் பிளேம்டு கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரிப்பரேஷன். அது என்ன பண்ணுச்சு, கிரீஸ் நீங்கள் தான் வந்து இது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டில் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதனால் இந்த லீக் வந்து என்ன பண்ணுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எது வரைக்கும் அப்படின்னா லொக்கார்னோ ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுறது வரைக்கும், 1925 சைன் பண்ணுறது வரைக்கும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. பை திஸ் ட்ரீட்டி, அதாவது இந்த ட்ரீட்டி மூலயமா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இதெல்லாமே மியூச்சுவலி கேரண்டீட் பீஸ் இந்த வெஸ்டர்ன் யூரோப். ஸோ இந்த ட்ரீட்டி மூலிமா இவங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்து பீஸாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க. தேர் ஆஃப்டர், அதுக்கு பிறகு ஜெர்மனி வந்து லீகில் வந்து ஜாயின் பண்ணுச்சு. ஓகேவா, வாஸ் கிவன் ஏ பெர்மனன்ட் சீட். ஜெர்மனிக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு சீட் கொடுக்குறாங்க அந்த கவுன்சிலில். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு பிறகு யூஎஸ், ரஷ்யா பிகேன் டு பார்ட்டிசிபேட் இன் த நான் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீகில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து எதுக்கு அடியில் வருது அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீகுக்கு அடியில் வருது. ஓகே, இந்த மாதிரி 3 பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணியிருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா லொக்கார்னோ ட்ரீட்டி வரைக்கும் இது 3 பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு நம்மளே வந்து கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து வயலேஷன், இதெல்லாம் வந்து மீறிச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் கான்ஃப்ரண்டிங் த யூரோப் பவர்ஸ். கான்ஃப்ரண்டிங்னா என்னது, எதிர்கொள்வது. யூரோப்பியன் பவர்ஸ் வந்து எதிர்கொண்ட மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வாஸ் ஹவு டு அச்சீவ் டிஸ்ஆர்மெண்ட். டிஸ்ஆர்மெண்ட்னா என்னென்னா ஆயுதத்தை குறைக்கிறது. இப்போ ஆயுதம் நிறையா இருக்கிறனால தானே டக்குன்னு போய் வந்து அடுத்த நேஷன் மேலே போர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதை எப்படியாவது குறைக்கணும் அப்படிங்கிறத நினச்சாங்க. 1925 த கவுன்சில் ஆஃப் த லீக் செட் அப் எ கமிஷன் டு ஹோல்ட் அ டிஸ்ஆர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம். அதனால் லீக் ஆஃப் நேஷனில் இருக்கிற கவுன்சில் இருக்கும் இல்லையா, அது வந்து 1925 ஒரு கமிஷனை செட் பண்ணிச்சு. எதுக்காக அப்படின்னா டிஸ்ஆர்மெண்ட் கான்ஃபரன்ஸ், தட் இஸ் அந்த ஆயுதங்களை குறைக்கிறதுக்காக, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கமிஷனை கொண்டு வந்துச்சு. பட் த ப்ரப்போஸ்ட் கான்ஃபரன்ஸ் மெட்டீரியலைஸ்டு ஒன்லி இந்த, ஆனால் 1925 கொண்டு வந்துச்சு. பட் ஆனால் 1932 தான் வந்து இது என்ன ஆச்சு, எப்படி சொல்கிறது, ஒரு வெளியில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ப்ரப்போஸ் பண்ணதே வந்து 1932 தான். இந்த கான்ஃபரன்ஸில் ஜெர்மனிஸ் டிமாண்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டிஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். அதாவது ஜெர்மனி வந்து என்ன டிமாண்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸ் கிட்ட எவ்வளோ அளவுக்கு அந்த ஆயுதம் இருக்கோ அதே அளவுக்கு எங்ககிட்டயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ அது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த அக்டோபரில் ஹிட்லர் வந்து ஜெர்மனியை வித்ட்ரா பண்ணிட்டார், வெளில வந்துட்டார். அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்தும் அந்த லீக்லேருந்தும் வெளியில் வந்துட்டார். ஓகேவா, அடுத்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னது, வயலேஷன்ஸ் நடக்குது. ஓகேவா, டிஸ்ஆர்மெண்ட் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. 1932 அதுவும் நடக்கலை, பிகாஸ் ஜெர்மனி வந்து வெளியில் வந்துடுச்சு. அடுத்தது ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணியிருக்கு இன் செப்டம்பர் 1931. அந்த லீக் வந்து கண்டெம் பண்ணிச்சு. கண்டெம்னா என்னது, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறது. ஜப்பான் வந்து கண்டனம் தெரிவிச்சு. ஸோ அதனால் ஜப்பானும் வந்து என்ன பண்ணிச்சு, ஜெர்மனியை வந்து எக்ஸாம்பிளாக காட்டி நாங்களும் வந்து ரிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட்டாலி அட்டாக் ஆன் இத்தோப்பியா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்டாலி வந்து இத்தோப்பியா வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. த லீக் அப்ளைட் சாங்ஷன். இந்த லீகும் என்ன பண்ணியிருக்கு, அனுமதி கொடுத்துருக்கு. ஆஸ் அ சாங்ஷன் கேம் இன்டு எஃபெக்ட். அந்த சாங்ஷன், அந்த அனுமதி வந்து எஃபெக்டில் வர்றதுனால இப்போது இட்டாலி ரிசைன்டு ஃப்ரம் த லீக் இன் 1937. இட்டாலி வந்து என்ன பண்ணிடுச்சு, லீக்லேருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாங்ஷன் வந்து எஃபெக்டில் வந்ததுக்கு பிறகு. தேர்ஃபோர் த லீக் வாஸ் அ பாசிவ் விட்னஸ் டு ஈவெண்ட்ஸ் டேக்கிங் நோ பார்ட் இன் த கிரைசிஸ் ஓவர் ரைன்லேண்ட். அதனால் இதால் எல்லாருமே அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க, முக்கியமான பவர்ஸ்லாம். அப்போ இதால் என்ன பண்ண முடியாது, ஒரு விட்னஸாகவே இருக்க முடியாது இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும். ஸோ சும்மா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதால் வந்து இந்த ரைன்லேண்ட், ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவியா, போலாண்ட் இதிலெல்லாம் ஏற்பட்ட க்ரைசிஸ்க்கு அதால் வந்து டேக் பார்ட்டே பண்ண முடியல. அடுத்தது லாஸ்ட் டிசிசிவ் ஆக்ஷன் வந்து டிசம்பர் 1939 எடுத்துச்சு. when Russia was expelled for an attack on Finland. ஸோ when Russia வந்து expelled, அதாவது வெளியே இது பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ்பெல்டுனா வெளியேற்றப்பட்டுச்சு.
ஃபார் ஹர் அட்டாக், ரஷ்யாவை தான் ஹர்ன்னு சொல்கிறாங்க, ஃபார் ஹர் அட்டாக் ஆன் ஃபின்லாண்ட் மேலே அட்டாக் பண்ணதுக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் அதை வெளியில் தள்ளிடுச்சு. த அசம்பிளி டிட் நாட் மீட் அகெயின். அது ரஷ்யா வெளில தள்ளினதுக்கப்புறம் அந்த அசம்பிளி வந்து திருப்பி மீட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து 1946 வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, லைக் கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட ஃபெயிலியரோட காசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீக் வந்து appear to be an organization for those victorious. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் யார் ரொம்ப ஜெயிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அப்பியர் ஆகிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே இல்லாததுனால இதோட டெசிஷன்ஸை நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியல. நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொன்னோடனே ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி என்ன பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுது. அதனால் இதை எதுவுமே வந்து லைக் கிளியராக சொல்ல முடியல. The founders of this peace organization வந்து underestimated the power of nationalism. நேஷ்னலிசம்னா என்னது? நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. The principle of, அதை பற்றி குறைவாக நினச்சிட்டாங்க. The principle of collective security could not be applied in actual practice. அதாவது மொத்தமாக இந்த உலகம் மொத்தமே வந்து ஒரு கலெக்டிவாக செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் ப்ராக்டிஸில் கொண்டு வர்றது வந்து கஷ்டம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துட்டாங்க. ஓகே, அதுக்கு பிறகு when இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி ஹெட்டட் பை டிக்டேட்டர்ஸ். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் டிக்டேட்டர். இப்போ வந்து ஹிட்லர் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் டிக்டேட்டர்ஸ் தான். இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி எல்லாமே ஒரு டிக்டேட்டர் ஆட்சிக்குள்ளே வரும்போது ரெஃப்யூஸ் டு பவுண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இந்த லீக் சொல்கிற அந்த ஒரு ஆர்டரை வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் were the only major powers to act decisively. அதாவது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து மேஜர் பவர் டு ஆக்ட் டெசிசிவ்லின்னு என்னது, ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது உலகத்தில் பீஸை உண்டாக்கணுங்கிறதுக்காக வந்தது. ஒரு 3 டிஸ்பியூட்ஸை வந்து அது சால்வ் பண்ணி வச்சுது. பட் ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக இப்போ நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நேஷன் வந்து வெளியேறிடுது. அதனால் இதால் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியல. ஸோ பேசிக்காக லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஒரு அமைதியை நிலவரதுக்காக 1920 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுக்கு பிறகு ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.